அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷப ராசிக்கார நேயர்களே, இன்றிரவு தூங்கும்போது இதை மட்டும் மறந்திடாமல் எடுத்து உங்களுடைய தலைவாணிக்கு அடியில் வைத்து விடுங்கள். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்றிரவு ஒரு நாள் மட்டும் இரவு தூங்கும்போது மறந்துடாம இதை தலைவாணிக்கடியில வச்சு தூங்கி பாருங்க. இதை இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தலைவாணிக்கடியில வச்சாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பித்துவிடும். இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படலைன்னு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும், நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்ன்ற எதிர்பார்ப்புலேயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஆனா என்னதான் நீங்க அதிகப்படியான எதிர்பார்ப்பை வச்சு வாழ்ந்தாலும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மட்டும் நினைச்சது எதுவுமே நடந்திருக்காது. நினைச்சது ஒன்னா இருக்கும், நடந்தது ஒன்னா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இந்த ரிஷபராசியில யாரை நம்புறதுன்னே தெரியல சாமின்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சல இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க நம்பினவங்க எல்லோருமே இவங்கள ரொம்ப எளிமையா ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர்களுக்கு இப்ப வரைக்கும் யாரை நம்புறது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது தெரியாத அளவுக்கு ரொம்ப மனம் உடைஞ்சு கஷ்டப்படக்கூடிய வேதனையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் இரவு தூங்கும் பொழுது இதை மட்டும் தலைவாணி கடையில எடுத்து வச்சு தூங்குவது மூலியமா, இந்த ஒரு சிறிய பொருளை எடுத்து வச்சு தூங்குவது மூலியமா இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எது எதெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ, யாரெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவே இப்போ வரைக்கும் இருக்காங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் ஆசைப்பட்டபடி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க இரவு வச்சு தூங்குவதெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருளுங்க. இதெல்லாம் எல்லாராலையும் எல்லா நாட்கள்லாம் வச்சு தூங்கிட முடியாது. இதற்குன்னு குறிப்பிட்ட நாள் இருக்கு. முக்கியமா இது குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே தான் இரவு நேரங்கள்ல வச்சு தூங்க முடியும். இப்படி இந்த ரிஷபராசிக்காரர்கள் இதை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. இது நாள் வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய விதமான பரிகாரங்கள் பூஜைகள்லாம் மேற்கொண்டுகிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சது போல எந்த ஒரு விஷயமும் நடக்கல. ஆனா இதை மட்டும் நீங்கள் இன்று ஒரு நாள், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது உங்களுடைய வீட்டுல நீங்க இரவு தூங்கும் போது தலைவாணி கை வடியில வச்சு தூங்கி பாருங்க. இன்னைக்குன்றது இன்னைக்கு தான் கிடையாதுங்க. நாளைக்கு நீங்க இதை கூட செய்யலாம், என்னைக்கு வேணாலும் இதை செய்யலாம். எந்த நாளில் வேணாலும் இரவு தூங்கும் போது இதை வச்சுங்க. அப்படின்ற போது கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் இது அதிசக்தி வேகமா நிறைவேற்றி வைக்கும். முக்கியமா நீங்க ஒரு நாள் இரவு வச்சு தூங்குனீங்க அப்படின்ற போது அடுத்த நாள் காலையில் நீங்க எந்திச்சு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னடா ஒரு நாள்ல இந்த அளவுக்கு மாற்றமா அப்படின்ற அளவுக்கு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க கண்கள்ல கூட காணாத அளவுக்கு நன்மைகளை இதன் மூலியமா ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, இந்த ஒரு பொருள் அப்படின்றது இரவு தூங்கும்போது வச்சு தூங்குவது மூலியமா அதிசக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நீங்க வச்சு தூங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ரிஷபராசினுடைய தொடக்க காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் படக்கூடிய எல்லா துன்பங்களையும் நீக்கி நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கும். முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் தலையெழுத்திய தலைகீழாக மாற்றி நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக மாறிவிடும். நீங்க இதை எந்த அளவுக்கு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். துன்பங்களும் நீங்கும். ஏன்னா இது ரொம்ப விசேஷமானதுங்கிறது, அதனாலதான் நம்ம சொல்றோம். சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க எப்ப தூங்கினாலும் சரிங்க. ஒரு சிலவங்க சீக்கிரமா தூங்குவாங்க, ஒரு சிலவங்க தாமதமாகவும் தூங்குவாங்க. நீங்க எப்ப தூங்கினாலும் சரி கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஏன்னா ஒரு சிலவங்கலாம் சீக்கிரமா தூங்கிட்டாங்க அப்படின்ற போது மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எந்திப்பாங்க, எந்திச்சு இன்னைக்கு வச்சு தூங்கலாமா அப்படின்ற கேள்வி கூட வரலாம். தாராளமா வச்சு தூங்கலாங்க. நீங்க மறந்துட்டீங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஞாபகம் வருது அப்படின்ற போது நீங்க தாராளமா இரவு வச்சு தூங்கலாம். இதனால எந்த ஒரு நல்லது மட்டுமே நடக்குமே தவிர கெடுதல் அப்படின்றதும் உங்களுடைய வாழ்க்கையில வராது. அதனால நீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இதை செஞ்சா வாழ்க்கை மாறுமா இல்ல மறுபடியும் பிரச்சனைகள் தான் வருமானு ரொம்ப குழப்பிக்கிட்டு மனசு உடைய வைக்க வேண்டாம். நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்தை இரவு தூங்கும் போது வச்சாலே போதும். துன்பங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் தவிடுபடியாக்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படி என்ன புரிந்து வைக்கணும் அதை நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவை பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால முழுமையான தகவல் தெரியாம தவறான பரிகாரத்தையும் இப்போ பாரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால அவங்க பரிகாரங்கள் செஞ்சும் பலனளிக்காம போயிடுது. அதனால நீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்யலாம்னு இருக்கீங்க அப்படின்ற போது முழுமைக்குமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. சரி,
இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இரவு தூங்கும் போது வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 2 பொருட்கள் நீங்க வைக்க போறீங்க. இந்த 2 பொருட்கள் வைப்பதற்கு ஒரே ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. நீங்க சாதாரணமா தரையில இப்படி வைக்கிறத விட ஒரு துணியில வச்சுதான் வைக்கணும். முக்கியமா இதை நீங்க வைக்கும் போது, அந்த துணியில வச்சு கட்டும் போது தரையில நின்றுக்கிட்டு கட்டலாம், ஆனா தரையில அமர்ந்துட்டு கட்டக்கூடாது. அப்படி அமர்ந்துட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தரையில ஒரு விரிப்பினை விரிச்சிட்டு அதற்கு மேலதான் நீங்க அமர்ந்துட்டு இதுல இந்த பொருளை வச்சு கட்டணும். அதனால நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தரையில வச்சு இந்த ஒரு விஷயத்த செய்யாதீங்க. ஒரு விரிப்பு விரிச்சுக்கிட்டு தான் இதை செய்யணும். ஏன்னா இந்த பரிகாரம் செய்வதுங்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சும்மா ஒரு சில நபர்கள்லாம் பரிகாரம் சும்மா கடமைக்கு செய்யறன்றதுக்காக செஞ்சு வைப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது. நீங்க இதை செய்யும் போது மட்டும் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடன் வச்சு செய்யணும். முக்கியமா நீங்க சுத்தபத்தமும் குளிச்சுட்டு இதை செய்ய பாருங்க. இரவு தூங்கும் போது குளிக்காமலாம் ஒரு சிலவங்க தூங்குவாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாதீங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சுத்தபத்தமா இந்த ஒரு பொருளை தலைவாணிக்கடியில் வைங்க. முதலாவது பொருள் சுக்கு. இந்த சுக்குவை நீங்க எடுத்து தலைவாணிக்கடியில் வைக்கிறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண் முன்னாடி பார்க்காத அளவுக்கு இது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலங்காலமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும் இந்த ஒரு பொருள். இப்படிப்பட்ட ஒரு பொருளை உங்களுடைய தலைவாணிக்கடியில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய ஒன்று. அதனால நீங்க இன்று இரவு முடிவதற்கு முன்பு இந்த ஒரு சுக்கு தலைவாணிக்கடியில் வைங்க. அதோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுத்து நல்லா மடித்து கெட்டி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைவாணிக்கடியில் வைங்க. கெட்ட கூட வேண்டாம், மடித்து வச்சா கூட போதுமானது. மடித்து நீங்கள் இந்த பொருட்களை தலைவாணிக்கடியில் வச்சு நிம்மதியாக தூங்குங்க. காலை எழுந்தோடனே அதை பூஜை அறையில் வச்சிடணும். அது எக்காரணத்தை கொண்டும் தூக்கி போட்டுறாதீங்க, உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும். ஒரு சில நாட்கள் வரைக்கும், அதாவது சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையில செல்வமே போதும் சாமி, என்னுடைய வாழ்க்கையில நான் இத்தனை செல்வங்கள் எதிர்பார்க்கல, இவ்வளவு கோடிகள் வரும்னு நினைச்சு பார்க்கல, இந்த செல்வம் எனக்கு போதுமானதாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது மட்டும் அந்த பொருட்களை எடுத்து தண்ணீர்ல கரைச்சி கீழே ஊற்றி விட்டுருங்க. அது வரைக்கும் இது உங்களுடைய பூஜையில பத்திரமா பார்த்துக்கோங்க. முக்கியமா நீங்க இரவு ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது இந்த தலைவாணிக்கல்ல மறக்காம எடுத்து வச்சு தூங்குவதுங்கிறது நல்ல விஷயம் தான். அது மட்டும் இல்லை, இதை நீங்க வைக்கிறீங்க அப்படின்ற போது உங்களுடைய குடும்பத்தார்களை தவிர வேறு யார் கண்ணிலையும் இதை பற்றக்கூடாது. அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுதான் இந்த ஒரு விஷயத்த செய்யணும். அதனால முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இன்று இரவே நீங்க இதை செய்ய பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு இதை செய்யுங்க. கண்டிப்பா இரவு தூங்கும் போது இதை வச்சு தூங்குவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு சில நபர்கள் ஐயா நாங்க இரவு நேரத்துக்குள்ள நைட் டியூட்டி போயிடுவோம் ஐயா, பகல் நேரத்துல தான் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்களை கடைபிடிக்கலாங்க. ஒண்ணு, உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட நீங்க இதை சொல்லி அவர்களை மட்டுமாவது செய்ய சொல்லுங்க. அப்படி இல்லை எனக்கு யாரும் சொந்த பந்தத்தில் நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்ற போது நீங்கள் காலை நேரத்தில் தூங்கும் போது கூட இதை தாராளமாக வச்சு தூங்குங்க, தவறுகள் கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்க இரவுல நீங்க வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் தலைவாணிக்கல்ல வச்சு சும்மா வச்சுட்டு போயிருங்க. நீங்க தூங்க வேண்டாம், சும்மா தலைவாணிக்கல்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் காலையில் வந்து தூங்கும் போது தூங்கிக்கோங்க, அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட விஷயத்தையும் செய்யலாம். ஆனா கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த இரவு தூங்கும் போது தலைவாணிக்கல்ல வச்சு தூங்குனா இந்த ரிஷபராசியினுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் முழுமையாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்தது, எளிமையானது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்க. முழுமையான மனசு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகள் நீங்கும் போவதற்கும் நன்மைகள் நடப்பதற்கும் இது சரியான பரிகாரமாக இருக்கும். நம்பினால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.